ஹாய், வெல்கம் டு வராகி இல்லம் vlogger. இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குற பூஜைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல எங்கள் அம்மா வராகியை பார்த்துக்கிறீங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க அன்றைக்கி பஞ்சமி பூஜை செஞ்சதை தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வாசப்படியெல்லாம் நான் காலையிலே சுத்தம் பண்ணி கழுவி அங்கே மஞ்சள்லாம் பூசி கோலம்லாம் போட்டு வச்சு துளசி மடத்துக்கும் கோலம்லாம் போட்டு வச்சுட்டு பானகம் தயாரிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி சீதா நவமி. நம்ம வீட்டில் சீதா தேவியும் ராமரோட பட்டாபிஷேகம் படம் இல்லாதனால சீதையாக நினச்சி துளசி தேவதைக்கு பூஜை இன்னைக்கு. ஆனால் இது நாங்கள் சீதையாக நினச்சி இன்றைக்கி செஞ்சேன். ஆனால் நம்ம நார்மலாக வெள்ளி செவ்வாயும் இதேமாரி பூஜை செய்யலாம். வாராகி இல்லத்தில் வெள்ளி செவ்வாய் இதேமாரி துளசிக்கு பூஜை நடக்கும். இப்போ அக்னி நட்சத்திரம் 2வது நாள் இன்றைக்கி. அதனால அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சதுனால சரியான சூடாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு ஐஸ் கட்டியை போட்டு நல்லா பானகத்தை கரைச்சி, லெமன் சாறு இல்லாத பானகம், இந்த வாட்டி லெமன் சாறு கிடைக்கல, அதனால் லெமன் சாறு ஊற்றலை. லெமன் சாறு இல்லாமல் பானகம் பச்சை கற்பூரம்லாம் போட்டு செஞ்சு எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். அங்கே அவல் பொரிக்கடலையும் வச்சுக்கிட்டேன். துளசி மாடத்துக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் துளசி தேவதைக்கு முன்னுக்கு அவங்களுக்கு குத்து விளக்கு 2 பக்கமும் வச்சு குத்து விளக்கு ஏற்றிட்டு மிக எளிமையான பூஜை தான். ரொம்ப நேரம் கூட பிடிக்காது, ஒரு 10 நிமிஷம் கூட பிடிக்காது இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுக்கு. நான் அது வீடியோவில் காட்டுறதுனால அப்படி ஆகுது. கொஞ்ச நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சிடலாம். துளசி மாடத்துக்கிட்ட இருக்கிற அவங்களோட மெயின் விளக்கு எப்போவுமே இந்த விளக்கு ஏற்றுவோம்ல, அந்த விளக்கு தான் ஏற்றினேன். அதுதான் பிரதான விளக்கு. அவங்களுக்கு 2 பக்கமும் குத்து விளக்கு அன்றைக்கி விசேஷ நாள்னால வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஏற்கனவே வரட்டி நான் நல்லா பற்ற வச்சுக்கிட்டேன். இங்கே வரட்டி வரட்டி சாம்பிராண்டியாக வைக்கிறாங்க. அதில் பல மூலிகை பொருட்கள்லாம் போட்டு உண்மையாகவே தரமாக செஞ்சு வைக்கிறாங்க. அந்த தரம் உள்ள வரட்டி சாம்பிராண்டி தான் நான் பற்ற வச்சுக்கிட்டேன் ஏற்கனவே. அப்புறம் ஊதுபத்தி கொளுத்தி துளசி மாதாவுக்கு காட்டுறப்ப லேசாக அந்த இலையை பட்டுருச்சு. 1000 வாட்டி சொருகிட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சுற்றிட்டு அம்மாவோட இது துளசி மாடத்துலேயே ஓர சைட்லேயே குத்திக்கிட்டேன். அப்புறம் நல்லா சாம்பிராண்டி, அந்த வரட்டி சொன்னால அந்த சாம்பிராண்டியை நல்லா காட்டிக்கிட்டேன் துளசி தேவதைக்கு. நல்லா சாம்பிராண்டி போகிறப்ப கற்பூர ஆரத்திக்கும் நல்லா காட்டிக்கிட்டேன் துளசி மாதாவுக்கு. ஓம் துளசியே போற்றி, ஓம் துளசியே போற்றின்னு சர்வ மங்கள மாங்கல்யே சொல்லி கூட நீங்கள் அந்த மங்கள ஆரத்தியை காட்டிட்டு அம்பாள்கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் வேணும் அப்படி சொல்லி பூஜை பண்ணிக்கோங்க. துளசியில் ஒரு குடம் தண்ணி ஊற்றணும். அது நான் காட்ட மறந்துட்டேன். ஆனால் ஊற்றுனேன். நான் ஊற்றினப்ப கீழே நிறையா ஊற்றாதீங்க. நிறையா ஊற்றுனீங்க அப்புறம் அங்கே வச்சுருக்க விளக்கெலாம் கசமசான ஆகிடும். ஒரு அளவாக ஊற்றிட்டு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் துளசி செடிக்கு எவ்வளோ போதும்னு அதை ஊற்றிட்டு அந்த கீழே வர தண்ணி கொஞ்சோண்டு வரும். கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் கொஞ்சோண்டு வரும்ல, அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் தலையில் தெரிச்சிக்கோங்க. காரணம் என்னென்னா துளசியோட வேரில் தான் தேவாதி தேவர்களும் குடியிருக்கிறதா ஐதீகம். அப்புறம் புனித நதிகள் கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி எல்லாம் துளசிக்கு அந்த வேர் பகுதியில் தான் இருக்காங்கன்னு ஐதீகம். அதனால தெரிஞ்சுக்கோங்க. வாசல்பட்டை பூஜை செஞ்சதெல்லாம் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முருகனுக்கும் இது 2வது வாரம். இதுலேயும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். முருகனோட இது 2வது வாரம் பூஜை. வெத்தலை தீபம் ஏற்றுறது 2வது வாரம் பூஜை. சரவண பவன்லாம் எழுதிட்டு இருந்தேன். பா சாலாவாக முன்னாடி எழுதுனது கொஞ்சம் பின்னாடி எழுதுனா அங்கே நான் வரணும். அதை அந்தமாதிரி சாலா பண்ணிட்டா கூட நீங்கள் பதற வேணாம். தொடச்சிட்டு அப்புறம் திருப்பி நானும் எழுதிட்டு பக்கத்தில் அதுக்கப்புறம் பால் போடுங்க. ஆனால் எழுத்துக்கள் கரெக்டாக இருக்கணும். சரவண பவன் இருக்கணும். பன்னு வரக்கூடாது. அது அக்ஷரத்தையும் மாற்றி போட்டுரும். அதனால் சரவண பவன் அழகாக எழுதிக்கோங்க. தெரியாட்டி கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும். அதே மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. ஓகே. முருகனுக்கும் அதே பானகம் தான் இன்றைக்கி நைவேத்தியம். தலை தீபம் வாரம் கண்டிப்பாக போட்டு வாங்க. நீங்கள் வேண்டுறதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் முருகர்னு நம்பிக்கையோடு செய்யணும். அதான் இது கல்யாண தடமா, குழந்தை பேரா, என்ன வேணாலும், வீடு கட்டணுமா, இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா, எல்லாம் வேண்டிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே வர கண்டிப்பாக முருகர்களால் கிடைக்கும். அது சத்தியமான உண்மை.
அதனால் நல்லபடியாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பயப்படாதீங்க. அடுத்த வாரம் கூட 2வது வாரம்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லிக்கோங்க. ரொம்ப வாரம் விட்டுட்டிங்கன்னா திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிங்க. அப்படி அவசகுணமான நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிங்க. 1வது வாரம் 2வது வாரம் அப்படியே அந்த பூஜையை கைவிட்டுட்டு அப்புறம் திருப்பி வாரம் 2வது வாரம் அவசகுணமாக நடந்துருச்சுன்னா, தீட்டுலாம் பட்டுருச்சுன்னா, தீட்டு படுறது உங்களுக்கு தெரியும் என்னென்னா இறப்பு தீட்டு, அப்புறம் கொஞ்சம் சில தீட்டுலாம் இருக்குல்ல, அந்தமாதிரி தீட்டுலாம் பட்டுச்சுன்னா நம்ம அந்த பூஜையை அப்படியே கை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் எப்போ உங்கள் வீட்டில் வந்து சுத்தம் பண்ணிட்டு விளக்கு ஏற்றுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ செவ்வாய்க்கிழமையோ நல்ல செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்துட்டு அன்னையிலேருந்து ஆரம்பிங்க. 6 வாரம் இல்லை 12 வாரம் செய்யுங்க, இல்லை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் செய்யுங்க. அதுக்கப்புறம் கூட செய்யலாம். நம்மளோட மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதேமாரி நீங்களும் பூஜை செஞ்சு நல்ல பலனை பார்ப்பீங்க. கட்டாயம் பூஜை செஞ்சவங்க பலன் பார்ப்பீங்க. பலன் பார்த்தீங்கன்னா என்னோடய கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் நேரம் பார்த்துவீங்க முருகர் அழகாக இருந்தாருன்னா அந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் முருகருக்கு எத்தனை பேரை பிடிச்சிருக்குன்னு, முருகரை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். நான் பண்ண அலங்காரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட வந்து அடுத்தடுத்த பூஜைகள் வராகி இல்லத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன பூஜைகள் என்னென்ன உங்களுக்கு பயனுள்ள தகவல் கொடுக்குறேன். நானே நல்ல நல்ல பூஜைகளை பற்றி தான் சொல்கிறேன், எதுவும் ஏமாற்ற கிடையாது. நான் உங்களை என்னோட தொடர்பு என்னோட பின்பற்றி நடக்கணும், இந்த வாராகி இல்லத்தில் என்னென்ன நடக்குது பூஜைகள்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு பயனடையட்டும். அடுத்தவங்க நீங்கள் இதை அனுப்பி அந்த பூஜையை செஞ்சாங்கன்னா அந்த பூஜையிலேருந்து ஒரு பலன் உங்களை வந்து சேரும். அதனால தான் எல்லோரும் சொல்கிறது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லுங்கள், எந்த பூஜை செஞ்சாலும் அந்த பலன் வந்து உங்களையும் சாரும் அப்படின்னு. அப்பயும் போல் சரவண பவ சொல்லி கூட கும்பக அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் வந்து சஸ்திரபந்தம் அதை பாராயணம் பண்ணி 27 முறை முருகனுக்கு கும்பக அர்ச்சனை பண்ணிட்டேன். உங்கள் மண்ணுக்கு 6 முறை வந்து சரவண பவ போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அதனால் அவங்க மண்ணுக்கு வந்து காட்டணும் அப்படி சொல்லிட்டு அப்படி அர்ச்சனை பண்ணுறது சொல்லி காட்டியிருக்கேன். வேல் ஒரு மண் கூட வாங்கிக்கோங்க, வேல் இருந்தால் வேல் வச்சுக்கோங்க, எந்திரம் இருந்தால் எந்திரம் வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லையா வெறும் மண் கூட வச்சுட்டு முருகான போடுங்க, இல்லை சஸ்திரபந்தமே பாராயணம் பண்ணுங்கள். முருகன் அருளாத அது எப்படியாவது உங்களை வந்து சேரும். பணமே இல்லாட்டி கூட வாங்க முடியும் நம்மளால். அப்படி ஒரு நிலைமையை முருகரை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்பி செய்யுங்க, கட்டாயம் முருகன் இருக்கார், காப்பாற்றுவார். யாம் இருக்க பயமே.